பொன்னியின் செல்வன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அதியமான். நான் உங்கள் பொன்னியின் செல்வன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு வந்து 2 பெரிய படங்கள் வர்றதா இருந்துச்சு. ஒன்று ஜனவரி 9 வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாளே ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்து ஜனவரி 14 வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த பராசக்தி. சிவகார்த்திகேயன் கிடையாது, சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, அப்புறமேட்டு வந்து ஒரு பெரிய இயக்குனர், அவங்க வந்து ஒரு பேர் சேத்தா, அவர் அண்ணா கேரள நடிச்சிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களும் வர்றாங்க. அப்புறமேட்டு இன்னும் ஒரு சில பேர்லாம் வருவாங்க. இருந்தாலும் அதில் வந்து ஒரு சில கேமியோ, இந்திரா காந்தி வர்றாங்க. அதுக்கு கங்கனா ரனாவத்தே போட்டிருக்கலாம் இந்திரா காந்தி கேரக்டருக்கு. ஆனால் அவங்க எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, படத்தை விமர்சனத்தை பற்றி பேசும்போது அதை முழுமையாக பேசுவோம். அதை பற்றி போன வாரம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 2 படங்கள எந்த படம் தான் அப்போதைக்கு வந்து பிரச்சனை ரொம்ப போயிட்டு இருக்கு. விஜய் கையில வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் துப்பாக்கி வாங்கியிருப்பாரு. துப்பாக்கி வாங்கினதுக்கு அப்புறம் விஜயோட ரசிகர்களை வந்து தன்வசப்படுத்தலாம்னு கனவோட இருந்தாரு. அந்த கனவை மண்ணலி போடுற மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி வந்து ஒரு சின்ன செயல் ஒன்று செஞ்சுட்டு போயிருச்சு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், பிரச்சனை ரொம்ப பெருசா போகக்கூடாது அப்படின்ட்டு இசையலிட்டுலால வந்து திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இது அண்ணனுக்கும் தம்பிக்குமான 2 பேரும் எதிராக பாக்குற பொங்கல் கிடையாது, இது அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் ரசிகத்தோட கை போலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அண்ணன் திரைப்படமான ஜனநாயகன் வெளிவரல, அப்ப தம்பிக்கு மட்டும் பொங்கலா அப்படிங்கறத வந்து அவர் எப்படி அப்படி அதுக்கு ஒரு எதிர்கருத்து, ஒரு மறுப்பு கூட அவர் தெரிவிச்ச மாதிரி எனக்கு தெரியும். நீங்க எதுவும் பாத்தீங்களா சோசியல் மீடியால? இல்ல, அவர் வந்துட்டு இப்ப ரவிமோகன் அவர்கள்ட்ட வந்துட்டு மீடியா கேட்கும்போது படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அண்ணன் வந்துட்டு தாமதமா தான் வருவாரு, தம்பியை போக விட்டு இருக்காரு, அண்ணன் பின்னாடியே வருவாரு அப்படின்னு அவங்க துருவி கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொன்னாரு. ஆனா இன்னொரு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். அவர் வந்து எக்ஸ்ட்ரா வலைதளத்துல வந்து அவர் பதிவு போட்டிருந்தாரு, ஜனநாயகனுக்கு ஆதரவா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது நீங்க பாத்துருப்பீங்களா? இல்ல மக்கள் பாத்துருப்பாங்க, எல்லாமே பாத்துருப்பாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அந்த டீம்ல இருந்து, அந்த பராசக்தி டீம்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ரவிமோகன் அவர்கள் மட்டும் ஜனநாயகனுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. சென்சார் சர்டிஃபிகேட்ல வந்து பிரச்சனை வந்துச்சு. மத்திய அரசு தான் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சில காட்சிகள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட் டைம் நான் அதுல ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் டிசம்பரோட அந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் மேபி அவங்க கொடுத்துருப்பாங்கன்ற நம்பர் எனக்கு தெரியல. அந்த டிசம்பர் தான் கொடுத்தாங்க படத்தை வந்து சென்சார் போர்டு கொடுத்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா அந்த அதில் இருக்க பிரச்சனைகள் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா அந்த படத்துல வந்து இந்த காட்சிகள் வந்து ஒத்து வரும், இந்த காட்சிகள் ஒத்து வராது, இல்ல இது வந்து சமூகத்துக்கு வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகலாம், இந்த இடத்துல அந்த கருத்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எடிட்லாம் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ண சொல்லுவாங்க, இல்ல மியூட் பண்ண சொல்லுவாங்க, இல்ல எடிட் பண்ணி தூக்க சொல்லுவாங்க. இதுதான் வந்து எல்லா சினிமாக்களுக்கும் எல்லா படங்களுக்கும் சென்சார் போர்டோட விதிமுறைகள். இந்த விதிமுறைகளின் படி தான் ஜனநாயகனும் சரி பராசக்தியும் சரி சென்சார் போர்டுக்கு டிசம்பர்ல போச்சு. அப்போதைக்கு வந்து பராசக்திக்கு வந்து ஒரு சில மியூட்ஸ் போடணும், இதெல்லாம் பொண்ணு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 40 கட்ஸோ அப்படி 40 கட்ஸ் கிட்ட வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கும் ஒரு சில காட்சிகளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா பராசக்தி படத்துக்கு கொடுத்துட்டாங்க சர்டிபிகேட் வந்து அவங்களும் எடுத்து கொடுத்துட்டாங்க. பட் வந்து ஜனநாயகனுக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருது நீங்க நினைக்கிறீங்க? ஜனநாயகனுக்கு பிரச்சனை வர்றதுக்கான மெயின் காரணம் வந்துட்டு அரசியல் காரணங்கள் தான் ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா அவருடைய கொள்கையே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக, அதே போல மத்திய அரசாங்கத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற பாஜக, இது ரெண்டையுமே தன்னுடைய அரசியல் எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் அவங்க வந்துட்டு டிவிக்கு அறிவிச்சிருக்காங்க. அவர் வந்து மத்திய அரசு தான் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி தான் திமுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கொள்கையோட வந்து திமுகவோட ஒத்து தான் போகும். அவங்க கொள்கைக்கும் தாவேக்காவோட கொள்கைக்கும் திமுகவோட கொள்கைக்கும் பெரிய வேறுபாடுகள் கிடையாது. எனக்கு இந்த கட்சியில வந்து உடன்பாடு இல்லை, சிலது வந்து ரொம்ப அவங்க வந்து என்ன சொல்றது, அந்த கொள்கையில முரண்பாடு கிடையாது, ஆட்சியில தான் முரண்பாடு அவங்களுக்கு. ஸோ அதனாலதான் வந்து தாவேக்காவா இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அவங்க எல்லாமே திராவிட கட்சிகள் தான். அதனால வந்துட்டு இவங்க இப்ப சென்சார் போர்டு அதுல இருக்கிற ஆட்கள், அதுல இருக்கிற உறுப்பினர்கள் எல்லா மாநிலத்தையும் கலந்து இருப்பாங்க. ஆனா அதோட கண்ட்ரோல் உச்சபட்சமா யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் அது வருது. அதனால இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா மத்திய அரசுக்கு கீழே தான் வந்து இந்த சென்சார் போர்டு இருக்கு. இப்போ மத்தியில் உள்ள அரசுக்கும் திமுகவுக்கும் எப்படி உறவு? ஐ மீன் நான் தப்பா கேட்கல, நீங்க சொல்றது அது அடுத்த முன்னாடி போயிட்டானா அப்படின்னு அவங்க எதிரிகள் தானே ஆக்சுவலா அரசியல் ரீதியா எதிரிகள். பட் இல்ல சொல்லி முடிச்சிடறேன். இப்போ அரசியல் ரீதியா அவங்க எதிரி தான். தாவேக்காவோட அவருவே பொது மேடையிலே சொல்லியிருக்காரு, திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, எனக்கு கொள்கை எதிரியே பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப திமுகவுமே பிஜேபிக்கு அகேன்ஸ்டா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா மத்தியில இருந்து எனக்கு வந்து ஒரு ₹1 நான் கேட்டா கூட 25 பைசா தான் கொடுக்குறதா சொல்லி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, எனக்கு காசு தர மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அப்படி இருக்கிற பாஜக வந்து
எப்படி பராசக்தி படத்துக்கு மட்டும் அப்ரூவல் கொடுத்தாங்க? அதோட சில வசனங்கள், கனமான வசனங்கள் நான் கேட்டேன். மத்தியில இருக்க புதுடெல்லி தான் இந்தியாவா, இங்க இருக்க சிதம்பரம் இந்தியா கிடையாதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்ப டைரக்டா அட்டாக் பண்ணி வர்ற இது ரொம்ப அந்த ஒரு ஹை லெவல் வசனங்கள்லாம் அந்த படங்கள்ல இருக்கு. அந்த படத்துல இருக்கு, அந்த படத்துக்கே வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனா ஜனநாயகம் கொடுக்காம இப்படி பண்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காரணம் ஒரே விஷயம் தான், இதோட பொருட்செலவும் அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப அதிகம் ஜனநாயகனுக்கு. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய வந்துட்டு ஓடிடி தளத்திலேருந்து சேட்டலைட் உரிமையிலேருந்து கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே இது வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு எதிரி வெளிவரதுக்கு முன்னாடியே வந்து இந்த இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது விற்பனை ஆயிருக்கு. ஓகே, அப்போது ஒரு எதிரியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய கருத்தியலை அட்டாக் பண்ணுவாங்க. செகண்டரியாக வந்துட்டு அவருடைய பொருளாதாரத்தை அட்டாக் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கு சிபிஐ ரைடு, இடி ரைடு, அதே போல் மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் என்னென்னலாம் எக்யூப்மெண்ட் இருக்கோ, அதிகாரங்கள் இருக்கோ, அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரேட்லேருந்து எல்லாமே ஏவி விடுவாங்க. அப்படியாவது அவங்க பயப்பட்டு நம்ம சொல்றதை கேட்பாங்களா அப்படிங்கிற. விஜய்க்கு வந்து இது ஒரு செக்மேட் மாதிரி தான். செக்மேட் மாதிரி தான். எனக்கு இன்னொரு சந்தேகம் இதுல வந்து புதுசா வருது. இப்ப நீங்க சொல்றீங்க பொருளாதார ரீதியாகவும் அவங்க கொள்கை ரீதியாகவும் அவங்களை வந்து முடக்கணும். அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செக் மாதிரி, உனக்கு இது வேணும்னா இது நீ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து மத்த அரசியல்வாதிகளுக்கோ இல்ல மத்த சினிமா நடிகர்களுக்கோ, நான் யார சொல்றேன்னா மையத்துல ஒருத்தர் இருப்பாரு, அவரை மாதிரி நடிகர்களுக்கு இது ஒத்து வரும். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஆரம்பத்துல வந்து நான் வந்து சினிமா விட்டு வரேன்னு சொல்லல. அவரு அரசியலுக்கு வர்றதுக்கு காரணத்துன்னு ஒரு காரணம் சொன்னாரு. ஒரு தொலைக்காட்சி பெட்டி உடைச்சிட்டு உள்ள வந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் எந்த கட்சியில இருக்கான்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்க நடிகர்களை வந்து நீங்க மிரட்டலாம். உங்க அடுத்த படம் வராது, நாங்க இது முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அது மத்திய அரசோ மாநில அரசோ சொல்லலாம். விஜய் வந்து என்ன சொல்லிட்டாரு தெளிவாவே, அவர் வந்து கட்சி 2022 ஆரம்பிக்கும் போதே அந்த லெட்டர் பேர்ல என்ன போட்டிருந்தாருன்னா, கட்சி தொடங்க முதல்ல என்ன போட்டிருந்தாருன்னா, அடுத்து ஒரு படம் இருக்கு, ஐ மீன் அந்த வெங்கட் பிரபுவோட கோட் படம், அதுக்கு அடுத்து ஒரு படம் இருக்கு, அதோட வந்து சினிமா வாழ்க்கையை முடிச்சுட்டு முழுமையாவே நான் வந்து முழுநேர அரசியல் வந்து உங்களுக்கு பொதுநல வாழ்க்கைக்கு நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லியிருந்தாரு. அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி படம் கோட் படம் வந்துருச்சு. போன வருஷம் வரல, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்துச்சு. இந்த வருஷம் ஜனநாயகம் வரதா இருந்துச்சு. அப்படிங்கும்போது ஒரு சினிமா வரலாறே முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் வந்து பொருளாதார ரீதியா அவர் அடிபடுவாரு அப்படின்றத நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, இது பெரிய ப்ராஃபிட்டான ஒரு பட்ஜெட் உள்ள படம். இதை வந்துட்டு பொங்கல் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட 1 வீக் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி தமிழ்நாட்டோட மொத்த என்டர்டெயினும் பண்ணக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகரை இந்த வகையில வந்துட்டு அவர் லாக் பண்றதுக்கு இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் டூல் இப்போதைக்கு. பட் இருந்தால் லாக் பண்ணும்பொழுது அவங்களுடைய டிமாண்டை வந்துட்டு நிறைவேற்றினா நாங்கள் இதை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் வைக்கலாம். ஒருவேளை பிஜேபி அலையன்ஸ்க்கு டிமாண்ட் வைக்கலாம், இல்லை பிஜேபியை ரொம்ப அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு டிமாண்ட் வைக்கலாம், அல்லது ஏதாவது சில தொகுதிகளில் பரஸ்பரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் வைக்கலாம். இப்படி நிறைய உள்ள அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அப்படி ஏதாவது டிமாண்ட் வச்சு அவங்க லாக் பண்ணலாம். அதுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய டூல், அவங்களுக்கு பெரிய அஸ்தி. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பிஜேபியை வந்து பொது வெளிகளை வந்து விமர்சிக்க கூடாது, அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி கொடுக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நடக்கிறது சட்டமன்ற எலெக்ஷனு, மாநில அளவில் அது பெரிய கட்சி கிடையாது இன்னைக்கு இருக்க கல நிலவரத்துப்படி. அப்படி இருக்கும்போது, ஏன்னா அவங்களே என்டிஏ கூட்டணிங்கன்னு சொல்லும்போது அதிமுகவோட தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்காரு. அப்படிங்கும்போது பிஜேபியோ ஏடிஎம்கேயோ அவர் எங்கேயுமே அதிகமாக தாக்கி பேசுறது இல்லை. பட் அவரை முடக்கணுங்கிற நோக்கம்ன்றது இதுதான். முடக்கணும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் தான் அவங்களுக்கு, அதிகார வர்க்கத்துக்கு இதுவும் ஒரு வே ஆஃப் அப்ரோச். இப்படி பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு டூல்ல, இப்போ எப்படி வந்துட்டு அவருடைய அரசியல் மூவ்மெண்ட்டு ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான நகர்வுகளோ, இந்த படமும் வந்துட்டு கடைசி படம் அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது ரசிகர்கள் மத்தியில், ஃபேமிலி மத்தியிலையும் சரி, குடும்பங்களாக சேர்ந்து போய் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஹைப்பு, எக்ஸைட்மெண்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததையும் தாண்டி அவர் மேலே இருக்கிற அந்த ரசிகர்கள் கூட்டம் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த கரிஸ்மேட்டிக் ஒரு அட்ராக்டிவான ஒரு தலைவர்கள். இப்போ படத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம். படத்தோட ரிவ்யூ கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? படம் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காப்ல. சிவகார்த்திகேயனோட 25வது படம் இது. ஆமா, ஓகேவா? குறுகிய காலத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் ஐ திங்க் 2011 வந்துட்டார் சினிமாக்கு. ஒரு 15 வருஷத்துல 20 படம் நடிச்சிட்டாரு. ஓகே, பெரிய விஷயம் தான். படம் சுபா கொங்காரா அவர்கள் இயக்கியிருக்காங்க. இன்னும் சில நடிகர் நடிச்சிருக்காங்க. ரவிமோகன் நடிச்சிருக்காரு, அதரும் நடிச்சிருக்காங்க, ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. ஒரு சில கேமியோஸும் இருந்துச்சு. ஒரு சில கேமியோஸ்ன்னு சொல்லும்போது வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு சொல்லுங்க. ஆமாம், ராணா டக்பதி நடிச்சிருக்காங்க. ராணா டக்பதி நடிக்கல, வந்து போயிருக்காரு. சரி, ஓகே, அவர் கேமியோ ரோலில் வந்திருக்காரு. ஓகே, அதே போல் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், பக்தவச்சலம் அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், இந்த மாதிரி
இல்லை ஆக்சுவலாக வந்து தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஓகே குறிக்கிறதுக்கு முடிச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து புறநானூறு அப்படின்ற பேரில் வந்து சுதா கொங்கார் அவர்கள் வந்து சூர்யா போட்டிருக்கு அப்புறமேட்டு சூர்யா வச்சு இயக்க இருந்த படம். அந்த படத்தோட கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா இருந்தார், நஸ்ரியா இருந்தாங்க, துல்கர் சல்மான் இருந்தாங்க, ரவிமோகன் கேட்டருக்கு வந்து ஏதோ ஒரு பாலிவுட் ஹீரோ ஒருத்தர் இருந்தார். அது வந்து அப்போதைக்கு ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கதை வந்து திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் கைக்கு வந்து இப்போ வந்து பராசக்தி அப்படின்ற பேரில் வந்திருக்கு. கரெக்ட். இப்போ எனக்கு இந்த டைட்டிலே ஒரு டவுட் இருக்குது. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு புறநானூறுன்னு பேர் வச்சுருந்தாங்க. புறநானூன்ற பேரே படத்துக்கு வந்து அடாப்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பராசக்தின்னு மாற்றிருக்காங்க. அது ஏன் மாற்றிருப்பாங்க நீங்கள் எது நினைக்கிறீங்க? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு சிவாஜி கணேசன் ஐயா நடித்த சினிமா. அந்த சினிமாவில் வந்துட்டு வசனம் எழுதினது ஐயா கலைஞர் அவர்கள். அப்போதைக்கு வசனம் எழுதுறதுல திறமையாகவும் தெள்ள தெளிவாக வசனத்துக்காக ஒரு கூட்டம் வர்ற அளவுக்கு ஒரு பீக்கில் இருந்தது வந்துட்டு ஐயா கலைஞருடைய வசனங்கள். அதனால வந்துட்டு அவருடைய வசனத்தில் பராசக்தி படம் அப்படிங்கனாலாம் ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு அந்த காலத்தில் சூப்பராக அது போச்சு. அந்த டிஎம்கே ஹிட் கொடுக்குற, அதாவது டிஎம்கே காலத்தில் கொடுத்த ஹிட்டை திருப்பி அந்த பேரை மீட்டெடுத்து நம்ம மொழிப்போர் இந்தி எதிர்ப்புக்காக நம்ம அதை பயன்படுத்தி அதை நம்பசப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரொடக்ஷன் டீம் மேபி அதை இதில் நீங்கள் வந்து கலைஞர் அவர்களோட வசனத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. எனக்குமே ஒரு வசனங்கள் வந்து பர்சனலாக கொஞ்சம் பிடிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து 1952 அந்த படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ பிடிக்காது சொல்கிறத கேளுங்க. கலைஞர் அவரோட வசனத்தை ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களோட வந்து வருகைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு வெள்ளையாக தான் இருக்கணும், ஒரு நல்ல பணக்காரனாக இருக்கணும், நல்ல ஒரு குடிகாரம் இல்லாமல் ஒரு ரிச் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தமிழ் சினிமா இருந்துச்சு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து சாமானிய மக்கள் கூட கதாநாயகன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கலைஞரோட வசனத்தை பற்றி நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு நாடகத்தன்மையான வசனங்கள் மட்டும்தான் இருக்கும். ஐ மீன் அது உங்களுக்கே தெரியும். அப்படின்னா இருந்தார்கள், போனார்கள், வந்தார்கள், சென்றார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒருமையில் ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறது, ஒரு இயல்பு நடக்கியத்தப்பல வந்து நிறைய வசனங்கள் வந்து புரட்சிகரமாக எழுதிருக்கதா அவர் சொல்கிறாரு. அது வந்து சாமி கிடையாது, அது வெறும் கல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாப்புல. அது புரட்சி, அவங்க கொள்கையை பேசுகிற அதனால் அதுக்குள்ளே நான் போகலை. இருந்தாலும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வாழ்வியலை சார்ந்த வசனங்களாக அந்த படத்தை வந்து அப்போவே அவர் கொண்டு வந்திருப்பார். அதை தான் சொல்கிறேன். அதுதான் அந்த காரணத்துக்காக பிடிக்குன்னு சொன்னே தவிர அவரோட சித்தாந்தங்களையும் அவர் எழுத்த எனக்கு பிடிக்குன்னு சொல்ல கிடையாது. சரி, ஓகே. அதனால் வந்து புறநானூறுன்ற பேரை தூக்கிட்டு இதில் வச்சுருக்காங்க. ஓகே, சரி, ஓகே. படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 1958 வந்து படத்தோட ஆரம்பத்தில் நம்ம எஸ்கே அவர்கள் வந்துட்டு ஒரு ட்ரெயினை வந்துட்டு விபத்துக்குள்ளாக்குறாரு. அந்த ட்ரெயினை கொளுத்தி எறிய விட்றாரு. அந்த விபத்தை பண்ணுறதுக்கு வந்துட்டு இவங்க ஒரு டீம் ஆர்கனைசேஷன் பண்ணி புறநானூறு டீம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு படை அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு மாணவர்களை ஒன்று திரட்டி பண்ணுறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த விபத்தில் அவருடைய நண்பர் ஒருத்தர் தீக்கி எறியாக்கப்பட்டுருவார். இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களோட 100வது படம். இதுதான் 100வது படம். சிவகார்த்திகேயனோட 25வது படம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இந்த படத்தோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே இன்னொன்று சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இப்போ இது வந்து 1958 இருந்து 65 வரைக்கும் நடந்த கதைன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த டைத்தில் நடந்த விஷயம் நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் போகும்போது கூட நிறைய விஷயங்கள் இவங்க மாற்றிருக்காங்க. இவங்க டைட்டில்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து படத்தை பற்றி நான் ஓரளவுக்கு சினிமா எனக்கு தெரிஞ்சு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அந்த ரியாலிட்டியில் நடந்த கதைகள் அதை பற்றி நீங்கள் எனக்கு கொஞ்சம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இது மொழி உணர்வு அதுக்காக எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து 100 தடவை தமிழ் வாழ்கன்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து தமிழ் வாழ்கன்னு அவங்க சொல்லும்போது என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இதை வந்து நீங்கள் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. இது வந்து நீங்கள் என்ன தான் பராசக்தியாக இருந்தால் கூட திராவிடன்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது கோரே பார்த்தீங்கன்னா திராவிடம் தான். ஆமாம், கரெக்டு தான், உண்மைதான். திராவிடத்தை சுற்றி தான் இந்த அரசியலே இருக்குது. இந்த படமே அப்படி தான் இருக்குது. நம்மள மாதிரி ஒரு சில பேருக்கு திராவிடம் நமக்கு பிடிக்காது. ஓகே, எனக்கு பிடிக்காது, நான் திராவிடர் கிடையாது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது என்னால் அந்த படத்தோட கனெக்ட் ஆக முடியல. இது எந்த அளவுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஓட்டா மாறுங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து அவங்களுக்கு இது வந்து அவங்க எடுத்த ஒரு தேவையில்லாத ஒரு வீண் முயற்சி தான் நான் சொல்லுவேன், விபரீத முயற்சி தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ கேரளா ரிலீஸ் பண்ணும்போது சரி, இல்லை தெலுங்கு ரிலீஸ் பண்ணும்போது சரி, கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணும்போது சரி, தமிழ் வாழ்க, தெலுங்கு வாழ்க, கன்னடா வாழ்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு மொழிப்பற்ற கொடுக்குறேன்ற பேரில் இந்த சினிமா வந்து பக்கத்து ஸ்டேட்டில் அவங்க ஒரு எல்லா மக்களும் ஒன்றுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா மொழிக்கும் பட் வந்து இதில் வந்து ஆழமான விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு உண்மைக்கு புறம்பா இந்த கதை இருக்குங்கிறத பற்றி நான் சொல்ல வரல. இருந்தாலும் நேதாஜி ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமர் அந்த காலத்தில் வந்து 1963 வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. என்னன்னா
அந்தந்த ஸ்டேட்ல வந்து அவங்களோட விருப்பம் இல்லாம ஆளுங்கட்சி மொழியா வந்து ஹிந்தி இருக்காது, அவங்களோட இதுக்காக தான் நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அப்படிங்கும்போது அது வந்து திரும்ப மாறுது. ஜனவரி 26, 1965 அப்போ வந்து ஒரு இது வருது, ஒரு அரசாணை வருது. இனிமேல் வந்து எல்லா பக்கமும் வந்து ஆட்சி மொழியா வந்து ஹிந்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வரும். அந்த அறிக்கைக்கு அப்புறமேட்டு தமிழ்நாட்டில இருந்து தான் முதல் குரல் வந்து எதிர்ப்பா வந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தையும் அந்த படத்துல அவங்க சொல்லவே இல்லை. நீங்க எங்கேயுமே அது மாதிரி பாத்தீங்களா? எனக்கு பார்க்கல. அப்ப வந்து நம்ம எல்லாமே போராடினாங்க. ஓகே, பட் இருந்தாலும் தமிழர்களோட பங்கு அதிகமா இருந்துச்சு. ஓகே, அது எங்கேயுமே அவங்க சொல்லவே கிடையாது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைக்கு பக்கத்தில் இருக்குன்றது எனக்கு தெரியல. இந்த படத்தோட இயக்குனர் வந்து சுதா கொங்காரா. அந்த கொங்காரான்றது வந்து என்னங்கிறது வந்து தெலுங்கு ஒரு குறிப்பிட்ட தெலுங்கை சார்ந்தவங்க தான். ஓகே, அவங்க குளோரிஃபை பண்ண நினைக்கிறது என்ன? அப்போ அவங்க வந்துட்டு இந்த கிரெடிட்ஸை தமிழர்கள் போராடி இந்த எதிர்ப்பை தெரிவித்த இந்த மொழிக்காக போராடி உயிர் நீத்த கிட்டத்தட்ட 21 தமிழர்களுடைய தியாகத்தை அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு போக விடாமல் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதில் வந்து திரு அண்ணா அவர்களே ஒரு வசனம் வச்சிருப்பாரு. அதில் நான் ஒரு மீம்ஸ் கூட படித்தேன். இந்த மாதிரி வந்துட்டு இந்த காரியத்தை பண்ணதுக்கு படி நான் இல்லை, ஆனால் அதை யார் பண்ணியதெல்லாம் என் தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அதுவே கிரெடிட்ஸ் திருடு. ஆமாம், அதுவே திருடு. அதுவே கிரெடிட்ஸ் திருடுறதா அதை குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்துல வந்து ரவிமோகன் கேரக்டர் வந்து அவர் ஏன் வில்லனா இருக்காரு, அவர் நெகட்டிவ் ஷேடோ ஏன் இருக்காரு அப்படின்னா, அதுல வந்து ஹார்ஷா ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் வந்து என்னை வந்து ரொம்ப பாதிச்சுது. என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க அம்மா வந்து ஹிந்தியா இருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸா இருப்பாங்க, அவங்க அப்பா வந்து தமிழா இருப்பாங்க. ஒரு தமிழை வந்து உன்னை சீரழிச்சிட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷா ஒரு டைலாக் வைப்பாங்க. அது எதுக்கு அவங்களை கேட்டா, ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லணும் பொன்னியின் செல்வன் அவர்களே. இந்த படத்தில் வந்து நாம் ஏன் வந்துட்டு இந்தி மொழியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் திராவிடத்துக்கும் தமிழுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கும் மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமும் இந்த ரவிமோகன் கேரக்டரில் இருக்கு. காரணம் என்னென்னா, இந்தியா வந்துட்டு எப்பயுமே தாய்வழி உறவை பின்பற்றி வந்ததில்லை, தந்தை வழி உறவை பின்பற்றி தான் வந்திருக்கு. இல்லை, ஆக்சுவலாக இந்த ராஜீவ்காந்தி வந்துட்டு இந்தியா அவங்க வந்து இவங்க வந்து ஃபாரினர் குடியுரிமை. அப்போது அம்மையார், ஆமாம், சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் இந்தியாவுக்கு வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க திருமணம் முடிச்சதால கொடுத்துட்டாங்க. ஆமாம், ஃபாரினர். ஓகே, அவங்க வந்துட்டு இங்கிலாந்து. ஏன்னா தந்தை வழி என்ன இருக்கோ அது மாதிரி வந்து. அதன் பிறகு ராகுல் காந்தியவோ அல்லது பிரியங்கா காந்தியவோ அவங்க 2 தலைவர்களையுமே நம்ம வேறு நாட்டுக்காரவங்க அப்படின்னு நம்ம ஒதுக்குனது கிடையாது. காரணம் என்னன்னா, தந்தை வழி உறவுகளை தான் அப்படியே நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவர் ஒரு உயர் அதிகாரி இருப்பாரு. அந்த உயர் அதிகாரிக்கு வந்து நீ வந்து அப்போ தமிழுக்கு தான் நீ வந்து விசுவாசமா இருக்க, நார்த் சைடுக்கு விசுவாசமா இல்லைன்னு சொல்லி அவங்கள ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவர் வந்து நெகட்டிவ் ஷேடாக மாறுவார். பட் அந்த லாஜிக் தப்பு. காரணம் என்னன்னா, இந்தியா வந்துட்டு எப்பயுமே தந்தை வழி உறவோட அதோட வம்சாவளியினர் தான் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அவர் முறைப்படி ஜெயம் ரவி வந்துட்டு தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் மாறா என்ன பண்ணுறாரு, ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அது என்னன்னா, அந்த உறவுகளில் அவருக்கு வந்துட்டு இல்லீகலான உறவுகள் வச்சு நீங்கள் என்னை ஏன் இது பண்ண, என்னை ஏன் பிறக்க வச்சு அப்படிங்கிற அது ஏன் சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் அதோட ஆற்றாம வெறி, அதோட ஒரு தவிப்பு, ஒரு தமிழர்களை வந்து அவங்க வெறுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் வந்துட்டு வெறுப்பாரு. அப்போ ஜெயம் ரவி பியூரிட்டியான இந்தி மொழி தாய்மொழியாக கொண்டவர் கிடையாது. அவர் ஒரு தமிழர் பிளஸ் ஹிந்தி கலப்பினம் தான் அவர். ஆனால் அப்படி கலப்பினமாக இருக்கிறவரே தமிழர்களுக்கும் மദ്രാசிகளுக்கும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் இருக்கிற அந்த மொழிகளுக்கும் அகெயின்ஸ்டாக இருக்கிறாரு. அவர் பொறுப்பில் மட்டும் இல்லை, அவர் வகித்த பதவியில் மட்டும் இல்லை, உணர்வு ரீதியாகவே இவங்க யாரையுமே எமோஜாக விடக்கூடாது, சுட்டு தள்ளுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஹிந்தி எழுத்து அழிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துச்சா அப்படின்னு படக்கு துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு அவருக்கு கோவமும் வன்மமும் அந்த கேரக்டரில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. சரி, ஓகே, நான் அதெல்லாம் போகல. பட் வந்து என்ன கேட்டால் இந்த பராசக்தி தேவையில்லாத ஒரு ஆணின்னு தான் எனக்கு தோணுது. கரெக்ட் தான், தேவையில்லாத ஆணி தான். கண்டிப்பாக. அது ஏன் என்ன சொல்கிறீங்கன்னா, இவங்க ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட கான்செப்ட் எனக்கு வந்து 2 விஷயம் தான் வரேன். என்னன்னா, ஒன்று, நீ வந்து உண்மைக்கு பக்கத்தில் இருந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கணும். ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இதுதான் நடந்துச்சு, எக்ஸாக்டாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓப்பனாக பேசியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக கொடுத்துருக்கலாம். ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன், வில்லன் வந்து ரவிமோகன், இவங்களுக்கு இருக்கிற கிளாஷஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கலாம். இந்த நீங்கள் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கனாலே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொறித்தனம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டத்தில் திருந்திடுவார், மாறிடுவார், திரும்ப ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்து அவர் திரும்ப அந்த இதுக்குள்ள வர்றாரு அப்படின்றது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்க ஒரு
ஆமாமா, பழைய கதை அது. ஆக்சுவலா அதுதான் ஓகேங்களா. இது வந்து ஒரு போராட்ட படத்துக்கு வந்து இந்த கதையை கொண்டு ஒன்றும் தேவையே இல்லை. கரெக்டு தான். எனக்கு வந்துட்டு அப்படி நீ கொண்டு வர்ற அப்படின்னா அது சுவாரஸ்யமாவது கொடுத்துருக்கலாம். ஒரு ஒரு மசாலா படமாவது கொடுத்துருக்கலாம். ஹீரோயின் இருக்காங்க, லவ் சாங்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கேற்றப்படி ஒரு லவ் ட்ராக் ரெடி பண்ணி ஒரு கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்கலாம். கொங்காரா அவர்கள், ஐ மீன் சுதா கொங்காரா அவர்கள் வந்து ஒரு கமர்ஷியல் மூவி டேரக்டர் கிடையாது, அவர் கண்டென்ட் பேஸ்ட் டேரக்டர் தான். அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் படம் துரோகிணி படம் எடுத்திருப்பாங்க. அந்த படம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. துரோகிணி படம் தெரியுமா உங்களுக்கு? இல்லை தெரியாது, யாருக்கு தெரியாது. இருச்சுட்டு பார்த்துருப்பீங்க, சூரரை போட்டு பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே கமர்ஷியல் படம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல கண்டென்ட் பேஸ்ட் படம். அதுலேயும் காதல் இருக்கும், சூரரை போட்டுல ஒரு காதல் இருக்கும். பட் அந்த காதல்லாம் வந்துட்டு அந்த கதையில இருந்துச்சா போ அப்படின்ற மாதிரி தள்ளி போயிடும். அது அழகா இருக்கும். அந்த கதையை வந்து குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு விமானத்தை அவர் வாங்குற ஒரு கதாநாயகனா இருந்தாலும் சரி, அந்த கதை ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து இந்த பராசக்தி படத்துல வந்து இல்லையோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு. இல்லை கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி வந்து சிவகார்த்தினோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இந்த படத்துல. அவரு நம்ம என்னதான் ஒரு மாதிரி விமர்சனம் வச்சாலும் ஆக்டிங் வைஸ் ஓரளவுக்கு பண்ணியிருக்காப்புல. இருந்தாலும் அந்த இடத்துல சூர்யா வச்சு பார்க்கும்போது சூர்யாவோட ஆக்டிங்கில் வந்து ஒரு 10% கூட ஒரு ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு தான் தோணுது. ஆக்சுவலாக அந்த படம் சூர்யா பண்ணியிருந்தா மேபி நமக்கு வந்து கருத்து ரீதியாக நமக்கு நிறைய முரண்பாடு இருக்கலாம், அந்த கதை மேலே நமக்கு முரண்பாடு இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு கமர்ஷியல் மூவி நம்ம ரெண்டாவது வச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்காவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கண்டிப்பாக சூர்யா கொடுத்துருப்பாரு. அவர் சூர்யா போட்டில் சூப்பராக நடிச்சிருப்பாரு. சிவகார்த்திகனை தவிர்த்து நீங்கள் அந்த இடத்துல சூர்யா வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஜெயிலில் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், ரவிமோகனுக்கும் சிவகார்த்திகனுக்கும் நடக்கும். அந்த இடத்துல வந்து அவரை கட்டி போட்டு வச்சுட்டு சித்திரவதை பண்ணுவார். அப்போதைக்கு வந்து அவர் ஃபேஸில் ரியாக்ஷன்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரெல்லாம் அந்தளவுக்கு அவரால் நடிக்க முடியல ஓகேங்களா. அவர் ஆக்சுவலாக அதை வந்து ஒரு ஹீரோ பண்ணியிருந்தாரு, இல்லை ஒரு சூர்யா மாதிரி ஒரு சூர்யா வந்து தேர்ந்த நடிகர் தான் அவர் பண்ணியிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் எவாபரேட் ஆகிருக்கும். ஸோ ஆக்டிங் வைஸுமே ஓகே தான். இல்லை எனக்கு தெரிஞ்சு இது 2 பேர் இதை பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேர் பண்ணியிருந்தாலும் இது வந்துட்டு இன்னும் ஒரு படி மேலே இது மறக்க முடியாத வரலாற்று படமாக மாறி இருக்கும். ஒன்று வந்துட்டு நடிகர் சூர்யா அவர்கள் அவர் பண்ணியிருந்தாருன்னா இப்போ இருக்கிற கூஸ்பம்மை விட கொஞ்சம் மெருகத்தில் ஆக்சுவலாக நைட் வெறியேற்றி விட்டுருப்பாரு. அந்த கமர்ஷியலான மசாலாவும் அவர் கொண்டு வருவாப்புல. ஆமாம், ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு இவ்வளவு கனமான ஒரு விஷயத்த சுமந்துக்கிட்டு அவரோட தம்பி இறந்துருப்பாரு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு விஷயம் நான் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, படத்துல வந்துட்டு ஹிந்தி எதிர்ப்புங்கிறது வந்து நம்ம ஓகே இப்போ நம்ம வரலாறு எல்லாமே ஒதுக்கி வச்சிருவோம். நம்ம வந்து நம்மளோட முன்னோர்கள் இறந்து போனாங்க, அதுக்கு வந்து கருப்பு கொடி காட்டினாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதை வந்து ஒரு கட்சி ஆதாயம் தேடிக்குச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். இதுல வந்து என்னன்னா அது ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆமா, நான் அந்த அளவுக்கு சொல்லலை, பட் இருந்தாலும் ஒரு படமாவே எடுத்துக்குவோம். ஆமாம், நீங்கள் அவங்களே சொல்கிறாங்க, என்ன சொல்கிற ரெட் ஜெயின்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து திமுகவோட பிரச்சார படம்லாம் கிடையாது, இது வந்து முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இல்லை அந்த இது இல்லை, அந்த இன்னொருத்தர் யாருன்னு கேட்கல, நீ சொல்லிடுறேன், அடுத்து சொல்கிறேன். ரெட் ஜெயின் மூவி சைடே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து திமுகவோட பிரச்சார படம் கிடையாது, இது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் தான், ஒரு படம் வந்திருக்கு, முன்னாடி அந்த விஷயத்த வந்து பின்னி பிணைச்சு ஒரு கற்பனை கதை தான் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி சூர்யா பண்ணியிருந்தாருன்னா இது அட்லீஸ்ட் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ரீச் ஆகுது கிடச்சிருக்கும். இவங்க சுதா கொங்காராவுமே கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா சூரியனை போட்ட அளவுக்கு ஒரு கண்டென்ட் வெயிட்டான ஒரு படமாக கிடச்சிருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல, வடகரிக்கு பொங்கலா என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த கதையாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது இந்த படம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் ஒர்க்கு, ஐ மீன் அந்த போட்டோலாம், அந்த செட்டு போட்டோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்டேஜில் நாடகம் பார்ப்போம்ல, அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க அந்த இடத்துல இருக்க செட் ஒர்க் மாதிரி தான் அதில் போட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து பப்ளிசிட்டிக்கு வந்து பண்ண செலவில் ஒரு 5% இது உள்ளே போட்டிருந்தாங்கன்னா ஒரு குவாலிட்டியான படம் கிடச்சிருக்கும். கரெக்டு தான். இது ஷார்ட் பீரியடில் தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தை, குறுகிய காலத்தில் தான். அது இப்போ ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யா அவர்களை வச்சும் ஹாலிவுட் ஹீரோ, அந்த ஹாலிவுட் ஹீரோ கிடையாது, துல்கர் சல்மான், அவர் மாலிவுட் தாங்க, ஹாலிவுட்ல இல்லைங்க, அவரை வச்சு எடுக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அது அப்படி ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது வந்துட்டு ட்ராப் ஆகி கழட்டி விட்டாரு. சரி, கழட்டி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு எஸ்கே அவர்களை வச்சோம், ரவிமோகன் அவர்களை வச்சோம், அதர்வா இவங்கெல்லாம் கூட்டணியை வச்சு பிளான் பண்ணி டக்கு டக்குன்னு முயற்சி எடுத்து பண்ணாங்க. குறுகிய காலத்தில் எடுத்ததால அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்பராக குவாலிட்டி எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இல்லை, பட் ஆனால் வந்துட்டு இது மதராசப்பட்டினம்லாம் பார்த்துருப்பீங்க. மதராசப்பட்டினம் ஒரு பீரியடிக்ஸ் படம் தான். அந்த படத்துலையும் ஜி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த இன்னொன்று சொல்லணும், ஜி பிரகாஷோட பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து கேட்சிவாக இல்லை, பட் பின்னணி இசை நல்லா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு தீம் சாங் மாதிரி போட்டிருப்பாங்க. ஜெயம் ரவி வர்ற வில்லன் ரோலோட அந்த மியூசிக் எல்லாம் திட்டு நல்லா. இல்லை ஆக்சுவலாக ஜெயம் ரவி கேரக்டர் நல்லா இருந்துச்சு, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு.
நல்ல ஐ மீன் கேரக்டர்னா அந்த பெர்ஃபார்ம் சூப்பரா பண்ணிருப்பாப்ல. அதை தான் தேர்ந்த நடிகர்னு சொல்றது. ஆமா. இப்ப சிவகார்த்திகேயன் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டார்டம் தான், அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. அவர் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் கொடுத்துருக்காரு, ஹிட் கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு இதுதான். மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்துல நல்லா ஐ மீன் மற்ற படங்களும் அந்த படம் நடிச்சிருக்காரு, மற்றபடி அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வந்து ஒரு எல்லாமே ஒரு சிவகார்த்திகேயனாவோ ரவி மோகனாவோ இல்லை வந்து ஒரு ஸ்ரீலீலாவோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சாங்களே தவிர ஒரு கேரக்டர்னால பார்க்கவே முடியல. ஒரு செலின் கேரக்டர் வந்து அந்த படத்தில் என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு, ஒரு திரு கேரக்டர் வந்து அதில் என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு, அப்புறமேட்டு அந்த ஹீரோயின் கேரக்டர் அவங்க நடிச்ச கேரக்டரில் வந்து அதில் இம்பாக்ட் என்ன இருந்துச்சுன்ற மாதிரி எந்த கேரக்டருமே எனக்கு மைண்டில் நிற்கல. எக்ஸப்ட் ரவி மோகன் கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் ரைட்டிங் வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி நீங்கள் சிவகார்த்திகேயன் கேரக்டர் நீங்கள் மொத்தமாக விட்டா கூட அந்த படம் நடக்க தான் போகுது. இது ஹீரோ வில்லன் கான்செப்டே கிடையாது. இது ஹீரோனா நமக்கு வந்து நம்ம ஸ்டேட்ல இருக்க தமிழ் மக்கள் தான் ஹீரோ. அந்த இடத்துல மத்திய அரசாங்கம் இல்லை அப்போதைக்கு. இந்த படத்துல வந்து யாரை எதிர்த்து பிரச்சனை போயிட்டு இருக்கு? மத்தியில ஆள்ற அரசு யாரு? காங்கிரஸ் கட்சி. இப்ப அது யாருக்கிட்ட இருக்கு? இப்ப திமுக கூட்டணியில இருக்காது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதாவது இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அரசியல் சாணக்கியத்தனம் ஒன்று இருக்கும். அந்த சாணக்கியத்தனம் என்னன்னா, அட்லீஸ்ட் வந்து என்னோட பலத்தை நான் காட்டுறேன், என்னோட நான் யார் தெரியுமா, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா, என் வரலாறு என்ன தெரியுமா அப்படின்லாம் பேசுறது கரெக்டு. அந்த வரலாறை கொஞ்சம் கிளியராக நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு யாருக்காக சண்டை போட்டீங்க, எதுக்காக சண்டை போட்டீங்க, என்ன பிரச்சனைக்காக சண்டை போட்டீங்க. இன்னொரு மெயினான விஷயம், திரு அண்ணாதுரை அவர்களும் வந்திருப்பாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களும் வந்திருப்பாங்க. ஆனால் திமுகவோட கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற இப்போ தாவேக்கா வந்து சொன்னதுக்கப்புறம் சண்டைக்கு வந்தாங்க. பெரியார் எங்களோட சொத்து, அது எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு சொல்லி திமுக சண்டை போட்டாங்க. அந்த பெரியார் ஏன் அந்த படத்தில் வரல? பெரியார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆனால் ஹிந்தி எதிர்ப்புக்கு அவர் சொன்ன காரணம், நாங்கள் ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி எதிர்க்கிறதுக்கு காரணம் தமிழ் வாழ்க, தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. காரணம் என்னன்னா, வேற எதை வளர்ப்பாரா? உலக மொழியான ஆங்கிலம் வளர்க்கணும், தொடர்பு மொழியாக நாங்கள் ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம், ஆங்கிலத்தில் நாங்கள் பேசுகிறோம், ஆங்கிலத்தை நாங்கள் தொடர்பு மொழியாக வச்சுக்கிறோம், எங்களுக்கு அதனால ஹிந்தி வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டாண்டில் அவங்க இருந்தாங்க. ஸோ அப்போ அவர் பேசுனது வந்துட்டு அதாவது அந்தந்த மாநிலத்தோட மொழியை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு ஐயா பெரியார் அவர்கள் வந்துட்டு ஹிந்தி எதிர்க்கல அப்படிங்கிற. அப்போ சவுத் காரணத்தை அந்த கருத்தை வந்துட்டு படத்தில் வைக்கல. அப்போ நம்ம சவுத் சைடு இருக்கிற கன்னடாவோ தெலுங்கோ தமிழோ அது வந்து இந்தியாவில் இருக்கணும், அது வாழணும்னு நினச்சா அவர் நினைக்கல. ஆமாம், அவருடைய கருத்து அப்படி இருந்துச்சு. இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு அந்த டயத்தில். அப்போதைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து, தமிழக காங்கிரஸ் தான் வந்து ஆட்சியில் இருந்துச்சு. கரெக்ட். அப்போதைக்கு வந்துட்டு வலுவான எதிர்கட்சியாக தான் திமுக இருந்துச்சு. 50 இடங்களுக்கு மேலே கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அந்த திமுக இப்போ எப்படி நம்ம எடப்பாடி ஆட்சி இருக்கோ அது மாதிரி தான் அப்போ திமுக இருந்தாங்க. அப்போ அது வரைக்கும் ஆட்சி அவங்க பிடிச்சதே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் சொந்தத்துக்கு அப்புறமே அவங்க தான் ஆண்டுட்டு இருப்பாங்க. திமுக வந்து ஆட்சி பிடிச்சதே கிடையாது. அப்போ திமுக வந்து என்ன நினைச்சாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து தமிழ் தான். அப்போ தமிழை தூண்டி விட்டு, தமிழ் மக்களை மாணவர் படை அவங்களாம் தூண்டி விட்டுட்டு அதன் பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பெரியார் பேசியிருப்பாரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த ஹிந்தி போராட்டத்துக்கு வந்து மாணவர் படையை வந்து திமுக பயன்படுத்திக்குது, அவங்களோட அந்த இளமையான ஒரு 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 துடிப்பான ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து தப்பா வந்து அவங்க கட்சியோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, இது முழுக்க திமுகவோட சதிதான், அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அப்படி பண்றாங்கன்னு சொல்லி பெரியார் பேசியிருப்பாரு. இங்கிலீஷ் மீடியமாவே இருக்கட்டும், இல்லை ஹிந்தி மீடியமாவே இருக்கட்டும், தெலுங்கு மீடியமாவே இருக்கட்டும், தமிழில் கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அப்படியே உண்மையாக சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் தெரில. அது அப்படியே முழுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க சொல்கிற கொள்கையில். பட் என்னென்னா அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. அல்லது அந்த இப்போ திராவிடத்தை பற்றி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதில் பெரியார் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படியே அந்த படத்தில் இல்லை, ஐயா அண்ணாதுரை அவர்கள் ஐயா இருக்காங்க. அப்போது அது எல்லாத்துக்கும் தலைவர் இவரை காணா, ஐயா பெரியாரை காணா, அவர் வச்சிருக்கணும். பெரியார் தான் ஆப்போசிட்ல அடிச்சுக்கிட்டு இருந்தார். காவாலி பயல்களோட கூட்டம், இது காவாலித்தனமான ஒரு செய்கைக்கு வந்து திமுக துணை போகுது, திமுக இது பண்ணுதுன்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரு. இதுதான் வந்து வரலாறு, இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு பராசக்தின்னு ஒரு படத்தை வச்சு நாங்கள் வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணுவோன்னு சொல்லி சொல்கிறீங்களா? எனக்கு புரியலைங்க. 20 ஒரு படம் வந்தது, இந்த டேரக்டரோட குருநாதர் மணிரத்னம் அவர்கள் எடுத்த படம் தான் 20 படம். அந்த 20 படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் இருக்க 2 பேருமே வந்து ஒருத்தர் எம்ஜிஆர், ஒருத்தர் கருணாநிதி. அது அந்த பீரியட்லேயே வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது சினிமா ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஷன் கதை மாதிரி தான் அதுன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே அதை சூப்பராக வந்து மணிரத்னம் அவர்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அந்த காலகட்டத்துக்கு வந்து அதை அழகாக பண்ணிட்டாரு. ஆனால் அந்த மணிரத்னம் இப்போ தக்லேஃப் எடுத்தார், அது ஒரு விஷயம். கமலஹாசனே கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு சினிமா எடுத்து வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆள் வராங்க. சிம்பு வந்துட்டு நல்ல வில்லனா நடிச்சிருந்தாரு. சிம்பு வில்லனா? ஆமா, சத்தியமாவா?
தக் லைஃப்ல தான் பண்ணியிருந்தாங்க. தக் லைஃப்ல சிம்பு இல்லைண்ணா, வில்லன் தானே, வில்லனா தான் பண்ணியிருந்தாரு. கழுத்தை பிடிச்சி இப்படி தூக்குவாரு. உண்மையிலே கமலஹாசன் கழுத்தை பிடிச்சி அப்படி கம்பி பிடிச்சி தூக்குவாரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இருவர் படம் வந்து நல்லா இருந்துச்சு. மணிரத்னம் அவர்கள் வந்து அழகா எம்ஜிஆர் சிவாஜி கதை, சாரி எம்ஜிஆர் கலைஞரோட அந்த நட்பு, அந்த அரசியல், சினிமா எல்லாத்தையுமே ஜெயலலிதா அவர்களோட அந்த இது, அவங்க ஜானகியம்மா அவங்களோட எல்லாவோட கேரக்டருமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. சினிமா ஒரு சினிமாவாக அந்த படம் பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் வந்து இவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு தான் வந்து இப்படி எடுத்துட்டாங்களான்னு தெரில எனக்கு. ஓகே, கதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டேரக்டர் வந்து பாலா அவர்கள் கூடயும் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மணிரத்னம் அவர்கள் கூட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பரதேசி படம்லாம் பார்த்துருக்கீங்க, பரதேசி படத்துக்குள்ள இவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. இல்லை அவங்க கூட இருந்திருக்காங்க நல்லா, அதனால தான் ரைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் குரல் பாலா சார் சொல்கிறேன், அவர் நல்லா எடுத்திருப்பாரு. பாலா சார், பாலா மாமா இல்லை நல்லா எடுத்திருப்பாரு அவர் பரதேசியெல்லாம். ஸோ வந்து இது வந்து ஒரு 5க்கு 2 கொடுப்பேன் நான். ஓகேங்களா, உங்கள் மதிப்பு சொல்லுங்கள். 5க்கு ஒரு 1.5 கொடுக்கலாம். 1.5 தரீங்களா? 1.5 கொடுத்துடலாம். அதுக்கு தகுதியான படம் இந்த படம். தகுதியான படமா? மொழி போராட்டம் கிட்டத்தட்ட 1937 1965 வரைக்குமே கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட 4 பெரிய மொழி போராட்டம் நடந்துச்சு. அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் தான், சென்னையை தலைமையிடமாக கொண்டு தான் நிறைய. ஆக்சுவலாக அவரை இப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இந்த கதை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ எனக்கு நிறைய விஷயங்களை வந்து ஒரு இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து நான் தேடி நான் போய் படிக்கணும் கொள்ளணும் அப்படிங்கும்போது இப்போ எனக்கு அவங்க சொல்லும் போதே கிளியராக சொல்லியிருக்கலாம். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது இவ்வளோதானா, இதில் காட்டின பெயின் வந்து ஒரு 5% கூட உண்மையில கிடையாது. அவங்க வந்து ஒரு ஹார்ஷாக அடிக்கிறாங்க, சுட்டு கொள்றாங்க அப்படிங்கிறனால மட்டுமே நமக்கு அந்த படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாது. ரத்தமும் சதையுமா வாழ்ந்த மக்கள் அங்கே நிறைய பேர் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தில் இறந்து போயிருப்பாங்க. அந்த இறந்து போன விஷயத்த வந்து இவங்க வந்து காட்டுறாங்க, இவங்களும் காட்டுறாங்க, கிளைமேக்ஸ் கிட்ட வருது. பட் நமக்கு பெருசாக ஒரு இம்பேக்டே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செகண்ட் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியல. சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்துலையுமே வந்து திமுக கட்சியெல்லாம் வரும். பட் அதெல்லாம் வந்து அதுலேயும் வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிலாம் பேசுவாங்க. பட் அது லைட்டாக போயிடும். பட் இருந்தாலும் அந்த படம் கமர்ஷியலாக நல்லா இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும். வடச்சென்னையுமே அப்படி தான். வடச்சென்னை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு உண்மை சம்பவம் வரும். எம்ஜிஆர் இறந்தது காட்டு சொல்லுவாங்க, ராஜீவ் காந்தி இறந்த கொலையை பற்றி சொல்லுவாங்க. இருந்தாலுமே அது வேற ஒரு கதைக்களம். இருந்தாலும் நீ உண்மை சம்பவத்தை இந்த மாதிரி நீ கொண்டு வந்தேன்னா அது கிறிஸ்பாக நல்லா இருக்கும். ஒரு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு அப்படி போறியா, ஓகே நீ டீட்டெயிலாக சொல்ல போறா அப்படிங்கும்போது ஹிந்தி இருப்பு தான் கதை அப்படிங்கும்போது எதனால எனக்கு நான் கஷ்டப்படுறேன். ஒரு மனுஷன் ஒரு மொழிக்காக தீ குளிச்சு இறந்து போறான் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உயிர் கொடுக்குறான், ஒரு மொழிக்காக உயிர் கொடுக்குறான் அப்படின்னா அவன் எதுக்காக இறந்து போறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீ ஆழமா எங்கேயுமே பதிவு பண்ணல. எனக்கு வந்து எங்கேயுமே ஒரு ஃபீல் வரல. ஏன்னா நம்ம வந்து பேசிக்காக தமிழர்கள், நமக்கு அந்த உணர்வு இருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது நமக்கு கண்ணீர் வரணும். பட் எந்த இடத்துலையுமே அவங்க என்னை ஃபீல் பண்ணவே வைக்கல. இல்லை, அதான் அதுக்கு வந்துட்டு மெயினாக இதுக்கு மரணிச்சவங்க, உயிர் தியாகம் பண்ணவங்க 3 பேர் முக்கியமானவங்க, ப்ளஸ் 21 பேர் மக்கள். அந்த 3 பேர்த்துல ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்துட்டு தாளமுத்து அப்படின்னு ஒருத்தர், நடராஜன் அப்படின்னு ஒருத்தர். நடராஜன் அவர்கள் தான் முதல்ல உயிர் தியாகம் பண்ணது. ஆமாம், சின்னச்சாமின்னு ஒருத்தர். இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாத்தாலையும் அறியப்படுறவங்க. அது இல்லாமல் மக்கள் வந்துட்டு நிறைய 21 பேர் வந்துட்டு அரசாங்க கணக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை தாண்டியும் மரணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை, அவங்களோட அந்த நடராஜன் அவர்களும் தாளமுத்து அவர்களும் அவங்க ஒரு 50 வருடம் கழித்து திமுக வந்து அவங்க பேரில் வந்து ஒரு கட்டிடத்தெல்லாம் கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர்லாம் வச்சு கௌரவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்தில் வந்து இறந்து போன மக்கள் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த மாதிரி காட்டிட்டாங்க. அவன் என்ன அந்த வில்லன் கேரக்டர் என்ன சொல்லுன்னா, உன் தம்பியை கொண்டு உன்னை வர வச்சேன். அப்போ நீ ஒரு குறிப்பிடத்துக்குள்ள நடக்கிற கதையே கிடையாது. ஒரு மக்கள் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் உயிர்த்தியாகம் பண்ணியிருக்காங்க, மொழிக்காக பாடுபட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது அதை நீ சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தில் அடக்க முடியாது. வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்ததே ஒரு விஷப்பரிச்சை தான். அதை நம்ம கிளியராக சொல்லணும். அட்லீஸ்ட் 2 பாட்டாவது எடுத்துக்கலாம். ஆமாம், நீங்க ஒவ்வொரு மொழி போராட்டத்தையும் ஒரு பாட்டை எடுக்கலாம். அந்த அளவுக்கு கண்டென்ட் நிறைய இருக்கு. நீங்க வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி நீட்டா உட்காந்து நல்லா பண்ணிருக்கலாம். இது முழுக்க வந்து ஒரு கார்பரேட் ஒரு கம்பெனி, ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கு, அதுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கு, அதுக்கு நம்ம வந்து சொம்படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டாக தான் அந்த படம் முழுக்க எடுத்திருக்காங்க. எனக்கு இதில் உடன்பாடு கொஞ்சமே கிடையாது. இதை வந்து மக்கள் எப்படி பணம் கொடுத்து தேட்டரில் போய் பார்ப்பாங்கன்னு சுத்தமாக ஐடியா இல்லை பிரதர். டிவியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கலைஞர் டிவியில் போடுவாங்களா? 1930 65 வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த 4-5 முறை நடந்த மொழி போராட்டத்தை பற்றி சுத்தமாகவே தெரியாதவங்க இதை போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றின பேசிக்ஸ், அதாவது இப்படி நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்பார்க். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் அது என்னன்னு போய் படிப்பாங்க. அட்லீஸ்ட் அதுக்காக தேவைப்படும். ஆனால் படித்தாங்கன்னா நீங்கள் தான் மாட்டுவீங்க திரும்ப. கரெக்டு தானே? அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலும் நீங்கள் தான் மாட்டிக்க போகிறீங்க.
ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அது எப்படி கையாளுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது படமாகவும் ஜெயிக்கலை, ஒரு நமக்கு வந்து ஒரு உணர்வாக பழைய வழிகளை நம்ம கிட்ட கடத்துனாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இதில் இல்லை. கண்டிப்பாக இல்லை. 100 தடவை சொல்லுவார் சிவகார்த்திகேயன் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு கையை அப்படி தூக்குவார். அங்கே நான் எழுத்து இயக்கம் சுதா கொங்காரான்னு போடுவாங்க. எனக்கு அங்கேயுமே ஒரு ஃபீல் வரல. ஏன்னா அவர் ஹிந்தி வாழ்கன்னு சொல்லுவார், தெலுங்கு வாழ்கன்னு சொல்லுவார், கன்னட வாழ்கன்னு சொல்லுவார். ஆனால் வெளியே வந்துட்டு மொழி இப்படி ஒரு நரம்பில் ஊறிடுச்சுன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து. எனக்கு புரியல. அது ரைட்டு, ஓகே, அது ரைட்டு தான், அவங்க கொள்கை அதுதானே. தமிழர்களை மட்டுமே அவங்க மையப்படுத்தி இயங்கலை தானே. ஆமாம், திராவிட கட்சின்றது தமிழர்களை மையப்படுத்தி இயங்கலை. தமிழருக்கு அவங்க ஒன்றும் செய்யவும் இல்லை பெருசாக. அதனால இதான் உங்களுக்கு பொங்கலுக்கு 2021 பொங்கல் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது இல்லை. இதுதான் பராசக்தி தான் உங்களுக்கு எது, அதே போய் சாப்பிடுங்க. ஓகே, வீடியோ தூரம் முடிச்சுக்கிறோம். பாய். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அதியமான். நான் உங்கள் பொன்னியின் செல்வன். நன்றி, வணக்கம். வணக்கம்.